வெஜிடபிள் மேகி புலாவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டில் டின்னருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள் போட்டு பண்ணலாம். டேஸ்ட் வந்து சும்மா அடிச்சிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஃபேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேரட்டு, கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா கூட ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த காய்க்கு தந்தோடி போட்டுக்கோங்க. மேகியில் வந்து மேகி மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு, நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா குழன்னு ஆயிருங்க. உறுதியாக கிடைக்கணுன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெந்தா போதும் தக்காளி. நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். பச்சை வடை போதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 பாக்கெட் மேகி எடுத்துருக்கேன். 2 பாக்கெட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். இதிலே உப்பு எல்லாமே இருக்குங்க, நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். காய்க்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். சின்ன பவுலுக்கு ஒரு பவுலு ஒரு மேகி பாக்கெட்டுக்கு ஆட் பண்ணால் போதுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணினா குழன்னு ஆயிரும். நமக்கு உதிரியாக எடுக்கணுன்னா 2 பாக்கெட்டு மேகி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. டம்ளருக்கு 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. மேகியை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. சிலவங்களுக்கு வந்து குழன்னு கிண்டி தண்ணி போல் குடிப்பாங்க. அது நீங்கள் தனியாக பண்ணதாக இருந்தால் தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க. உதிரியாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கரெக்டான தண்ணி அளவுங்க. லேசாக கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கிண்டி கொடுத்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. போட்டு லேசாக கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெங்காயத்தை அலசறக்கெல்லாம் ரொம்ப வேகக்கூடாதுங்க. லைட்டாக வெந்தால் போதும். நம்ம லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மேகி ரெடி. கார்ன்லாம் போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி கார்ன்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு மேகினா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பண்ணி கொடுக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. வெயிட் போடும் குழந்தைகளுக்கு மேகிலாம் சாப்பிட்டாக்கா. அதனால் அடிக்கடி பண்ணி கொடுக்காதீங்க. எப்போமா ஒரு நாள் ஆசைக்கு பண்ணி கொடுங்க. டெய்லி தோசை இட்லி சாப்பிட்டா போர் அடிக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடும் குழந்தைகள் வந்து. பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.